எல்லாருக்கும் வணக்கம். எப்பா உங்கள் தளபதி எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியிட்டுள்ளால ஏன் திருமாவளவன் அவர்களை மட்டும் வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி ஏன் வந்து பேசுறாரு? ஏன் எல்லாருக்குமான தலைவர் தானே அம்பேத்கர் அப்படிங்கும்போது ஜாதி மாத்த கடந்தவர் அவர். அப்போ தமிழ்நாட்டிற்குரிய நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் இருக்காரு, அவர் வரலன்னு சொல்லிட்டு ஏன் கவலைப்பட வேண்டியதானே? ஏன் அதை பற்றி பேசல? அப்போ திருமாவளவன் மட்டும் வரலன்னு சொல்றாங்கன்னா அப்போ ஒட்டுமொத்தம் ஒரு ஜாதியை ஓட்டு வேணும், அதை வேண்டி தான் அவருடைய எண்ணங்கள் போதா? ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்களை விமர்சிக்கணுங்கிறே கண்டம் கட்டிட்டு இருப்பாங்களே நிறைய வாடாவாய்கள் விமர்சனர்கள், ஒரு விமர்சனத்தை வச்சுட்டே இருக்காங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் திடீர் புரட்சியாளர் அமீர். ஸோ இவரு முக்கியமாக இந்த குத்துச்சாட்டை ரொம்ப பயங்கரமாக வீடியோவாக வெளியிடுறாரு. ஸோ அதை பற்றி அன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். அதாவது தளபதி விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவர் வெளியிட்டுள்ளால திருமாவளவன் அவர்களை பற்றி லாஸ்ட் 2 நிமிஷம் பேசுனதில்ல எனக்குமே ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தான் என்னங்கிறத தெளிவாக விளக்குறதா இந்த வீடியோ பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். முதல்ல இதில் இந்த திடீர் புரட்சியாளர் அமீர் இருக்கார்ல, அவரை பற்றி அவர் யாருங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும்ல. இந்த அமீர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா செம்படிக்கிறது, முட்டு கொடுக்குறது, முரட்டு முட்டு கொடுக்குறதுல ஒரு முக்கியமான ஆள். இவர் நல்லா பார்த்து தெரியும். அதாவது அதிமுகவோட ஆட்சி காலத்தில் ஏதாவது தவறு நடந்தாலோ மக்களுக்கு எதாவது அநீதி இழைக்கப்பட்டாலோ முதல்ல வந்து பொங்கிட்டு மக்களுக்காக நான் வந்து குரல் கொடுப்பேன். அதாவது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி, சித்தார்த்து, சூர்யா இவங்களாம் வந்து அந்த அதிமுக தவறு இருந்தால் குரல் கொடுத்துட்டு அப்புறம் திமுக காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோடி போயிடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த அமீரும் அவர் பார்த்தீங்கன்னா திமுக காலத்தில் சைலண்ட் மோடி போயிடுவார். ஸோ அவர் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு விமர்சனத்தை தளபதி விஜய் மேலே வைக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அரசியல் முன்னெடுத்து வர காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய இடங்களில் தளபதி விஜயோடைய அரசியல் ஆதரிச்சு பேசினவர் தான் இந்த அமீர். இன்னைக்கு சடனா ஒரு இப்படி ஒரு வன்மத்தை கைக்கிருக்காரு. அதுக்கு நம்ம பகிர்ந்து கொடுத்தோம். அதாவது கேட்டிங்கன்னா மிஸ்டர் அமீர் அவர்களே, அதாவது ஏன் வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் அம்பேத்கர் நூல் வீட்டுலால திருமாவளவன் வரல அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீட்டுலால திருமாவளவன் பங்கேற்பதாக இருந்துச்சு. அவர் தான் அந்த நூல் வெளியீட்டுல பெறுவதாக இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்களும் திருமாவளவன் சேர்ந்து தான் அந்த நூலை வெளியிட்டு அது பெறுவதாக இருந்துச்சு. அந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து திருமாவளவன் அவர்களே ஒத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி பேசும்போது இது வந்து இப்போ முடிவு பண்ணதில்லை, இது முன்னாடியே வந்து சில மாதங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணப்பட்ட நிகழ்வு, அதனால நான் கலந்துக்குவேன் மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு அப்புறம் இப்போ சடனாக அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் ஏன் வந்து சடனாக வரல இவர். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த தலைவர்களும் வச்சு இந்த நூலை வந்து வெளியிடுறதா பிளான் கிடையாது. இதே நீங்கள் சொல்கிற ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு நூலை வெளியிடுறதா பிளான் கிடையாது. அப்போ இது முழுக்க முழுக்க விகடன் குழுமம் பிளான் பண்ணது, ஆதவர்ஜனா பிளான் பண்ணது, தளபதி விஜய் அவர்கள் பிளான் பண்ணது கிடையாது. ஸோ அதனால தான் யாருக்குனவே பிளான் பண்ணி இவர் வர்றதா இருந்த இடத்துல திடீர்னு அவர் வரமாட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு நான் காரணத்தை தளபதி விஜய் அவர்கள் புரிஞ்சிருப்பாருல. ஸோ அப்போ இது வரல. அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் அந்த மேடையில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டுல கூட வர முடியாத அளவுக்கு திருமாவளவன் என்ன அப்படிங்கிறத வச்சாரு. இதுக்கு முன்னாடி இந்த விழாவில் திருமாவளவன் பங்கேற்க போயிடலாம், ராமதாஸ் அவர்களும் வேற ஏதாவது தலைவர்கள பங்கேற்பதா இருந்து அவங்க வரல அப்படின்னா அதுக்கு தளபதி விஜய் அவங்க பேரை சொல்லி ஏன் வரல அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதுக்கு முன்னாடி திருமாவளவன் தான் வரதா இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த இடத்துல பேச வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சு கொடுக்கணும். நீங்க மட்டும் தான் புத்திசாலி அறிவாளிங்கிறதே பேசக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு கருத்தை வைக்கிறீங்க. அதாவது கேட்டீங்கன்னா, அதாவது திருமாவளவன் அவர்கள் ஏன் இந்த அம்பேத்கரோட நூல் வெளியிட்டு வர முடியாதுங்கிறதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அதுக்கப்புறமும் விஜய் அவர்கள் கடைசியாக 2 நிமிஷத்துல அதாவது அவங்க கூட்டணி கட்சியோட அழுத்தத்தில் பிரசன்ட் பேர்ல தான் இவர் வரலங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற தலைவர் திருமாவளவன் மேல ஒரு களங்கம் கற்பிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், 30 வருஷ ஒரு அரசியல் கொண்டவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கட்டுப்பாட்டு இல்லை. அவர் ஏன் வரலங்கிறத தெளிவாக அறிவிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கூட்டணி கட்சிக்காக தான் இவர் வரல அப்படின்னு சொல்லும்போது அது அவருக்கு இழுப்பில் வைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து தேவையில்லாமல் தவிர்க்கணும் தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதாவது இது வந்து ஊர் உலகத்துக்கே தெரியும். இந்த வந்துட்டு ஒரு ஊரில் உள்ள அரசியலே தெரியாத, அரசியல் தொடர்ந்து கவனிக்காதவங்க கூட ஈஸியாக சொல்லிடுவாங்க திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்து இந்த நூல் வெளியீட்டில் வரல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் சப்பு கட்டு கட்டதை பார்க்கும்போது நீங்கள் வந்து திமுகவுக்கு தான் முட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது திருமாவளவனுக்கு. இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நீங்கள் எதுக்காக இவ்வளோ நாள் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ திடீர்னாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்படி பேசிருக்க கூடாது, இதை வந்து இப்படி பேசிருக்கணும் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் ஆதவர்ஜனா. அதாவது ஆதவர்ஜனா வந்துட்டு தளபதி விஜய் அவருடைய சேரும்போது அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அது ஏன்னு தெரில. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய சேர்றதுக்கு ஒரு துண்டு போட்டு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஆள் தான் அமீர்னு நினைக்கிறேன். அமீரும் தளபதி விஜயோடைய அரசியல் ஆதரிச்சு காரணமா? ஏன்னா யாருக்குமே இந்த அமீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சிகளுக்கு ஆதரவாக பேசிட்டு போகிற நான் ஆந்திர விஜய் சேரலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அரசியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சப்போர்ட்டாக வீடியோக்கெல்லாம் போட்டு இருந்தார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய உள்ள நுழைஞ்சிடலாம், அப்படி அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பதவி கிடைக்குமா அப்படின்னு ஆசை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அதுக்கு துண்டு போடுறப்ப தளபதி விஜய் ஆதரத்தை பேசியிருக்காரு. இப்போ ஆதவர்ஜனாங்கிறவர் உள்ள வந்து தளபதி விஜயோட நெருக்கமாக வந்த உடனே இது இவரால் பொறுத்துக்க முடியல. ஸோ அதனால தான் அதாவது திருமாவளவன் அவர்களும்
அதுக்கு விஜய் அவர்கள் சேரணும்னு சொல்லும் போது தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. அவர் பேச்சிலே தெரியுது ஆதவ அர்ஜுனா, அதாவது நீங்க வேற யாரையும் நம்பி வேற யாரையும் கூட சேர்த்துக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வெளியிடுறாரு. ஸோ அப்பவே தெரியுது இவருடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா தளபதி விஜய் அவருடைய சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தை ஆடுவார். ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோரோட நட்பில் இருந்திருக்காரு. ஸோ அவரும் இவங்களும் சேரக்கூடாது. உங்களுக்கு புரியுது இல்லை? அதாவது எதுக்குன்னு கேட்குறேன். அப்போ ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு தளபதி விஜயோடைய சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன். அதாவது நீங்க வைக்கிற குச்சோடு கொஞ்சமாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கா? இல்லை, இப்போ இந்த கொஸ்டினை கேட்கக்கூடிய புத்திசத்தமாக கேட்குற அமீர் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து கிளம்பிச்சுல்ல. அதாவது எல்லாருக்குமான தலைவர் நூல் வெளியிட்டால திருமாவளவனும் விஜய் அவரும் ஒன்றா சேராங்கன்னு. அப்போ நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பேசும்போது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் திருமாவளவனும் சேர்க்கீங்க, திருமாவளவன் பேரில் வேறு ஏதாவது தலைவரை வச்சு அந்த நூலை வெளியிட வேண்டியதானே அப்படின்னு பேசலாம்ல. அப்போலாம் நீங்கள் பேசாம தானே இருந்தீங்க. எல்லாருக்குமான தலைவர் தானே அம்பேத்கர் அவர்கள், அதை வந்து திருமாவளவன் தான் வெளியிடணுமா? அதுலேயே தப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு தளபதி விஜய் அவர்கள் பேசினா அந்த லாஸ்ட் 2 நிமிஷத்தில் ஒரு மாற்று கருத்து சொன்னோம்ல, அது ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் என்றைக்குமே யாரையுமே அந்த பிடிச்சி அவங்க நம்மளுக்கு இவங்க வந்தால் முக்கியத்துவங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பதிவையும் பண்ணி கிடையாது. ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக அந்த நூல் வெளியீட்டுகளால் பேசும்போது திருமாவளவன் அவருடைய மனசும் இங்கே தான் நம்மக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல, அது எனக்கு முற்றிலுமாக பிடிக்கல. எனக்கு அது பிடிக்காத வார்த்தை. தளபதி விஜய் அவர்கள் அந்த இடத்துல அவருடைய மனசு நம்மகிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாம். ஏன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா நான் வரமாட்டேன், ஏன்னா அவர் சொன்ன கேட்டு அழுத்தத்தில் பிரசிடன்ட் தான் அவர் வரல எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னதோட நிப்பாட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய மனசு நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்லும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தளபதி விஜய் அவர்கள் திருமாவளவன் வந்து வேணும் அவர் எனக்கு வந்தால் தான் முடிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதனால தான் திருமாவளவர்கள் கொஞ்சம் கெத்தா, அதாவது விஜய் அவர்களுக்கு அங்கே அந்த நூல் வெளியீட்டுலான மனசு இல்லை, என் மேலே தான் மனது இருந்திருக்கு, நான் வரலங்கிறது என் மேலே தான் மனசு வச்சிருக்காருங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறாரு. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது எதுக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நம்மகிட்ட இவங்க வந்தால் தான் முடியும், யாருமே தேவையில்லை அவருக்கு. ஸோ அவர் சுயமாக முடிக்கலாம். அதாவது அவரை நம்பி யாரெல்லாம் வராங்களோ அதை ஏற்றுக்கிட்டா போதும். இவராக நீங்கள் வந்தால் தான் முடியுங்கிற இடத்துல தளபதி விஜய் இல்லை, அது நல்லாவே தெரியும். அதுக்காக ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொன்னாருன்னு தெரியல. சரி, ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் சொல்லியிருக்கலாம் தளபதி விஜய் அவர்கள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் எதிர்பார்க்குறது தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான அரசியலை பண்ணுவார். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்தால் தான் முடியுங்கிற மாதிரி அவருடைய எண்ணங்களுக்கு கூடாது. அவர் தனிச்சையாகவே அவர் மாபெரும் சக்திங்கிற எண்ணம் தளபதி விஜய் மனசில் இருக்கணும். அதை நம்பி தான் அவர் நிறைய கோடிக்கணக்கான மக்களை முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது எந்த ஒரு தலைவரையும் இவர் வந்தால் தான் நம்மளுக்கு பலங்கிற மாதிரி வந்துக்கூடாது. இவரை நம்பி வந்தவங்களும் ஆதரவு அரவணைச்சிக்கலாம். ஸோ அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த கருத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு பதிவிடலாம். பாய்.